வணக்கம் and welcome to கிச்சடி. எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரது தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி தமிழ் சினிமாவில் டெக்னாலஜியில் சில ஃபர்ஸ்டான விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெக்னாலஜின்னு வர்றப்போ தமிழ் சினிமா முன்னாடி தான் எப்பவுமே இருந்து வந்திருக்கு. அது சவுண்டு, லைட், கிராஃபிக்ஸ், கேமரா இப்படி பல விஷயங்களில் தமிழ் சினிமாக்காரங்க அடித்து அந்தர் பண்ணியிருக்கிறாங்க. டிடிஎஸ் இந்த டிஜிட்டல் சவுண்ட் சிஸ்டம் தான் முதல்ல தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ண படம் கருப்பு ரோஜா. 1994 வெளிவந்த இந்த படத்தில் தான் டிடிஎஸ் சிஸ்டம் வந்துச்சு. டால்பி சவுண்ட் சிஸ்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக கமல்ஹாசனோட குருதிப்புணல் படத்தில் தான் இந்த டால்பி சவுண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஆவிட் எடிட்டிங், அதாவது கம்ப்யூட்டர் முறையில் சாஃப்ட்வேர் கொண்டு படங்களை எடிட் பண்ணுற முறை. இதை தமிழில் முதல்ல கொண்டு வந்த படம் கமல்ஹாசனோட மகாநதி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிலிம் ரோல்ஸை ப்ராசஸ் பண்ணி அதை பழைய முறையில் சிசர்ஸ் வச்சு தான் எடிட் பண்ணாங்க. டிஜிட்டல் ஃபிலிமிங், முன்னாடி எல்லாம் படம் எடுக்க மீட்டராக ஃபிலிம் ரோலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த செலவை சுத்தமாக குறைச்சி இப்போ முழுக்க டிஜிட்டல் டெக்னாலஜியில் ஒரே ஒரு சின்ன மெமரி கார்டில் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிடுறாங்க. எத்தனை ரீடேக் வேணால் போகலாம். இந்த டிஜிட்டல் டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது 2005 வெளிவந்த கமல்ஹாசனோட மும்பை எக்ஸ்பிரஸ். அப்போது அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு அதே டிஜிட்டல் ஃபிலிமிங் டெக்னாலஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் பாடல் பதிவு, வசன ஒளிப்பதிவு போன்றவற்றை முதன்முறையாக கம்ப்யூட்டர் கொண்டு ரெக்கார்ட் செய்த முதல் படம் கமல்ஹாசனோட விக்ரம். முதன்முறையாக அனிமேஷன் கதாபாத்திரங்களை நிஜ கதாபாத்திரங்களோட உலாவிட்ட முதல் படம் ஏவிஎம் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் வந்த ராஜா சின்ன ரோஜா. அந்த பாட்டுக்கு அந்த காலத்தில் அவ்வளோ வரவேற்பு. ஒரே ஒரு நிமிஷம் இப்போ யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, அந்த பாட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் டெக்னாலஜி, அதாவது இன்னொருத்தர் நடிக்கிற பெர்ஃபார்மன்ஸை ஷூட் பண்ணிட்டு அதை இங்கே இருக்கிற இன்னொருத்தருக்கு மாற்றுறது. இதையே தான் மாற்றான் படத்தில் தமிழில் முதன்முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எப்படி ரெண்டு சூர்யாவும் ஒட்டிக்கிட்டே நடிக்க முடியும்னு கேட்டவங்களுக்கு பதில் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர் டெக்னாலஜி. ஸ்க்ரீன் பிளே சாஃப்ட்வேர், முன்னாடி எல்லாம் கதை, திரைக்கதை, வசனம் எழுதணும்னா பக்கமாக பேப்பரில் எழுதி ஜெராக்ஸ் எடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் முறையாக ஒரு சாஃப்ட்வேரில் இந்த சீன், திரைக்கதை எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி ஷூட்டிங்க்கு என்னென்ன தேவை போன்ற ஆர்டரையும் கரெக்டாக அதிலேயே போட்டு ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே சாஃப்ட்வேர். இதை முதல்ல இந்தியாவிலேயே பயன்படுத்திய படம் தமிழ் படமான கமல்ஹாசன் நடித்த தேவர் மகன். மோஷன் ஃப்ரீஸ் டெக்னாலஜி, இந்த பாய்ஸ் படத்தில் அல்லைய பாட்டில் சித்தார்த்தன் ஜெனிலியா அப்படியே அந்தரத்தில் நின்று அப்புறம் கொஞ்சமாக டான்ஸ் ஆடுவாங்க, அப்படியே மேலே குதிப்பாங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மோஷன் ஃப்ரீஸ் டெக்னாலஜி. அதாவது இந்த ஷூட்டிங் பண்ணுறப்போ ஒரே ஒரு சீனை ஒரு 60 கேமராவை ஒன்றா நிற்க வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஃபிலிம் ப்ராசஸ் அப்போ, எடிட்டிங் அப்போ அதை ஃப்ரீஸ் பண்ணுறது தான் இந்த மோஷன் ஃப்ரீஸ் டெக்னாலஜி. இதை தமிழில் ஃபஸ்ட்டு பண்ண படம் பாய்ஸ். வர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி வரப்போற முதல் தமிழ் படம் பாகுபலி 2. இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது, பார்த்து மிரள போறோம்னு நான் நினைக்கிறேன். 3D படம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் ஸ்டீரியோஸ்கோபிக் 3D படம், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தமிழில் வெளிவந்த முதல் படம் அம்புலி. டெக்னாலஜியை பயன்படுத்தி தமிழில் வெளிவந்த சில முதலான அட்டம்ப்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. எங்க கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ரெஃபர் பண்ணுங்க.